வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். 11, 12 மற்றும் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்க கோரி அதிமுக மாணவரணி ஆர்ப்பாட்டம். சென்னை பாரிமுனை ராஜாஜி சாலையில் உள்ள சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அதிமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 11, 12 மற்றும் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச மடிகணினி வழங்க கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அதிமுக மாணவரணி செயலாளர் சிங்கை சி. ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் பாலகங்கா, RS ராஜேஷ், விருகை ரவி, VS பாபு, கந்தன் ஆகியோர் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாணவரணி செயலாளர் சிங்கை சி. ராமச்சந்திரன் கூறியதாவது: அதிமுக ஆட்சி காலத்தின் போது சுமார் 52 லட்சம் மாணவர்களுக்கு இலவச மடிகணினி வழங்கியுள்ளோம். அதன் மூலம் பலர் பயனடைந்து வெளிநாடுகள் முதல் நமது நாட்டில் அமைந்துள்ள பல நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர். திமுக ஆட்சியில் கடந்த 4.5 ஆண்டுகள் நிதி இல்லை என கோரி மடிகணினி வழங்காமல் தற்பொழுது தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் தேர்தலை மனதில் வைத்து வாக்குகள் உள்ள 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் மடிகணினி வழங்கும் வேளையில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளது. தற்போதாவது மாணவர்களுக்கு மடிகணினி வழங்கும் பணியை திமுக அரசு துவங்கியுள்ளது. இதனை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் ஏற்கனவே மடிகணினி வாங்கி பயனற்று வருகின்றனர். அவர்களுக்கு தற்பொழுது வழங்கும் மடிகணினி கூடுதல் பயனாக இருக்கும். மேலும் 11, 12 மற்றும் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு என பயிலும் அனைத்து மாணவர்களுக்கு மடிகணினி வழங்கினால் அது அவர்கள் கல்விக்கு பெரிதவியாக இருக்கும் என அவர் தெரிவித்தார். விடியல் மாடல் என்னாச்சு? மடிக்கணினி என்னாச்சு? மாற்றாதே மாற்றாதே. லேப்டாப்பை ஓட்டு அரசியலாக மாற்றாதே. திராவிட மாடல் என்னாச்சு? மடிக்கணினி என்னாச்சு? அன்பில் மகேஷ் அண்ணாச்சி சொன்னதெல்லாம் என்னாச்சு? அன்பில் மகேஷ் அண்ணாச்சி சொன்னதெல்லாம் என்னாச்சு? முனைவர் பட்டம் பெற்ற அமைச்சரே, உங்க துறை மானம் பறக்குது காத்துல. தாங்க மாட்டாய் தாங்க மாட்டாய். மாணவர் சமுதாயம் பொங்கி எழுந்தால் தாங்க மாட்டாய் தாங்க மாட்டாய். வீழ்த்துவோம் வீழ்த்துவோம். விடிய அரசை வீழ்த்துவோம். விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம். திமுக அரசை விரட்டி அடிப்போம். வழங்கிடு வழங்கிடு. அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணினி உடனே வழங்கிடு. 2026 அம்மா வழியில் எடப்பாடியார் ஆட்சியை மீண்டும் அமைப்போம். மாணவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவோம். 2026 அம்மா வழியில் எடப்பாடியார் ஆட்சியை மீண்டும் அமைப்போம். அனைத்து மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுப்போம். அன்புத்தாய் பண்புத்தாய் பாசத்தாய் வீரத்தாய் நேசத்தாய் விழித்தாய் தங்க தாரகையின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே 2026 அமைவது உறுதி உறுதி உறுதி. அந்த ஆட்சியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கூறிய வாக்குறுதி போல் 11, 12வது மாணவர்கள் முதல் அனைத்து மாணவர்களுக்கும் வாக்கு வங்கி அரசியல் செய்யாமல் உறுதியாக லேப்டாப் கொடுப்பது உறுதி உறுதி உறுதி. இன்று இருக்கும் விடியா திமுக அரசு அனைத்து மாணவர்களுக்கும் உடனே உடனே லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க கழக மாணவரணி வன்மையாக கண்டிக்கிறது 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 என்று கூறி விடைபெறுகிறோம். எடப்பாடியார் ஆட்சியை மீண்டும் அமைப்போம். மாணவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவோம். 2026 அன்புத்தாய் பண்புத்தாய் பாசத்தாய் வீரத்தாய் நேசத்தாய் விழித்தாய் தங்க தாரகையின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே 2026 அமைவது உறுதி உறுதி உறுதி. அந்த ஆட்சியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கூறிய வாக்குறுதி போல் 11, 12வது மாணவர்கள் முதல் அனைத்து மாணவர்களுக்கும் வாக்கு வங்கி அரசியல் செய்யாமல் உறுதியாக லேப்டாப் கொடுப்பது உறுதி உறுதி உறுதி. இன்று இருக்கும் விடியா திமுக அரசு அனைத்து மாணவர்களுக்கும் உடனே உடனே லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க கழக மாணவரணி வன்மையாக கண்டிக்கிறது 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 என்று கூறி விடைபெறுகிறோம். இந்த
கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு நன்றியுரை கூறுவதற்கு மாணவரணி மாணவர் கழகத்தின் பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார், கழகத்தின் பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார். ஏமாறாது ஏமாறாது ஒரு நாளும் மாணவர் மடிக்கணினி என்னாச்சு, மாற்றாதே மாற்றாதே, லேப்டாப்பை ஓட்டு அரசியலாக மாற்றாதே, திராவிட மாடல் கீழே வரக்கு கேப் கொடுங்க, அப்புறம் மேல போய் நம்ம பேசுறது கரெக்டா இருக்கும். பிரஸ் கீழே வரக்கு கேப் கொடுங்க. அண்ணா வால்யூம் கொஞ்சம் வேண்டும், விரட்ட வேண்டும் என்று நினைத்துத்தான் புரட்சி தமிழர் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு மாணவர்களை கூப்பிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்து என்று சொன்னார்கள். சிறப்பாக நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதற்காக எந்த எல்லைக்கும் நாங்கள் செல்வோம் என்று எந்த தேர்தலிலும் கங்கணம் கட்டிக்கொண்டு தேர்தலை சந்திக்க இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆக இப்பேற்பட்ட ஆட்சியெல்லாம் இருக்கக்கூடாது. இவன் தான் தகராறுக்கு காரணம். நாட்டில் ஜாதி மதம் எல்லாம் பிரச்சனை வர்றது. 10வது கட்டமா 2020-21 மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு சிறப்பு திட்ட செயலாக்க துறையில அண்ணனவர்களே அவரோடு இணைந்து மாணவரணியின் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு செய்யும் விதமாக சென்னையில் பல்வேறு மாவட்டங்களில் ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர்களாக இருந்து கழகத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கும் மாணவர்களிடம் பாரபட்சம் காட்டாதே, ஆடாதே ஆடாதே, ஆட்சி அதிகாரத்தில் ஆடாதே, வேட்டையாடாதே வேட்டையாடே. உங்க துறை மானம் பறக்குது காத்துல, தாங்க மாட்டாய் தாங்க மாட்டாய். மாணவர் சமுதாயம் பொங்கி எழுந்தால் தாங்க மாட்டாய் தாங்க. விடிய அரசை வீழ்த்துவோம், விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம். திமுக அரசை விரட்டி அடிப்போம். சேலத்து சிங்கம் அண்ணன் எடப்பாடியார், குடிபராமரத்து நாயகன் அண்ணன் எடப்பாடியார். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நாணிக்கணுங்க. திமுக அரசு கண்டிச்சு அஇஅதிமுக மாணவர் அணி 11வது 12வது படிக்கும் மாணவர்களிலிருந்து எல்லாருக்கும் லேப்டாப் கொடுக்கணும்னு சொல்றோம். ஏன்னா இந்த திட்டம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 சொல்லி எடப்பாடியார் அது இந்த திட்டத்தை தொடர்ந்து கையில் எடுத்து எங்க ஆட்சியில 10 வருஷ ஆட்சியில 52,31,000 குடும்பத்துக்கு 7,322 கோடி செலவுல அத்தனை ஏழை எளிய அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, அப்புறம் கல்லூரிகள், மாணவர்கள், முதல் பட்டதாரிகள், பாலிடெக்னிக் படிக்கிறவங்க அத்தனை பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம். இது ஒரு மாபெரும் திட்டம். இதுல அவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இதுல எத்தனையோ பேர் சோசியல் மீடியால நம்மளே டிவியில பாக்குறோம். இதுல எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த லேப்டாப் யூஸ் பண்றவங்க இருக்காங்க. திமுக அரசு 4.25 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் லேப்டாப்பை பத்தி வாயே திறக்கல. இன்னும் 3 வருஷத்துல முடிய போகுது ஆட்சி. இன்னைக்கு லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சரி, எலெக்ஷன் வருது, நீங்க ஓட்டுக்காக சொல்றீங்கன்னு உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியும். சரி, ஏதோ ஒண்ணு அதையாவது ஒழுங்கா கொடுக்குறீங்களா? இல்ல, என்ன பண்றீங்க? கடைசி ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேங்கிறீங்க. ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாராளமாக கொடுங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்ல. அவங்க பாவம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே காசு செலவு பண்ணி லேப்டாப்பும் வாங்கியிருப்பாங்க. சரி, அடிஷ்னல் லேப்டாப்பாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் 11வது 12வது படிக்கிற ஸ்டூடெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அவன் அங்கிருந்து படித்து லேப்டாப் பயன்படுத்தி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணி சாஃப்ட்வேராக இருக்கட்டும், அவங்க தேவையான டூல்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு வேலை வாங்குறதுக்கு அது உபயோகமாக இருக்கும். அம்மா இருக்கும்போது புரட்சியில் தமிழர் எடப்பாடியார் இருக்கும்போது 11, 12 மாணவர்கள் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஓட்டே கிடையாது. அதிமுக ஓட் பாலிடிக்ஸ் பார்த்து வாக்குக்காக அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டே இல்லை, 18 வயசு கம்மி. அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்தது அதிமுக. இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. நீங்க கொடுக்க வேணாம்னு சொல்ல, தாராளமாக கொடுங்க. ஃபர்ஸ்ட் 11th 12th ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எல்லா இயருக்கும் கொடுக்கணும். அது ப்ராப்பரான ஒரு அரசாணையை நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ப்ராப்பரான அரசாணை இது வரைக்கும் நம்ம பார்க்கல. அதில் லா காலேஜ் விடுபட்டுள்ளது, முதுகலை பட்டதாரிகள் விடுபட்டுள்ளது. அதுக்கப்புறம் எந்தெந்த துறைகள் சார்ந்த யாருக்குங்கிற அந்த கிளாரிட்டி இல்லை, தெளிவுபடுத்தலை. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அஇஅதிமுக மாணவர் அணி எல்லா மாணவர்களும் முக்கியம். திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர் பார்த்தா ஒரு ஓட்டுன்னு பார்ப்பாங்க. அதிமுக அப்படி பார்க்காது. ஏன்னா எங்க கட்சி தான் மடிக்கணினி கொடுத்தது, சைக்கிள் கொடுத்தது. இவங்க நீட்டுக்கு இத்தனை பிரச்சனை பண்ணப்ப அதுக்கு ஒரு சொல்யூஷன் 7% கொடுத்தது எடப்பாடியார் தான். சொல்யூஷனை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிற கட்சி அதிமுக. ப்ராப்ளமை பேசி அரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருக்க கட்சி திமுக. இதை வன்மையா கண்டிச்சு உடனடியா நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கொடுக்கணும்.
அது என்ன நீங்க டிசம்பர் 19 கொடுக்குறேன், நீங்க டிசம்பர் 19 கொடுத்துட்டீங்களா நாளானிக்கு? இப்ப அன்பில் மகேஷ் என்னங்கிறாரு, அப்புறமாங்க ஜனவரியில் கொடுப்பாரு முதல்வர். எப்பப்பா கொடுப்பீங்க? ஜனவரியில் கொடுக்க ஆரம்பிச்சு பிப்ரவரியில் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் தான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ஒரு மாசத்துக்கு நீங்க கொடுத்துருவீங்களா 10 லட்சம் பேருக்கு? குடோன்ல இருக்குன்னா லேப்டாப் எடுத்து கொடுக்க வேண்டியது தானே. குடோன் வந்துருச்சுன்னு எப்போ இருந்து நியூஸ் வந்தது? அன்பல் மகேஷ் 4.5 வருஷமா 10 நியூஸா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னாரு, 22ல லேப்டாப் 11 லட்சம் முடியாது 5 லட்சம் கொடுக்கலானாரு. அப்புறம் என்னன்னாரு 5 லட்சம் இல்லைனாரு. அப்புறம் டேபா லேப்டாப்பான்னு யோசிக்கிறோனாரு. அப்புறம் மேனுஃபேக்சரிங்க்கு டிஃபிகல்ட்டி இருக்குனாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொடுக்க போறோனாரு. அப்புறம் அவைலபிலிட்டி இல்லைனாரு. அதுக்கப்புறம் நிதி சுமைனாரு. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு என்ன நிதி சுமை? 2000 கோடிக்கு கருணாநிதி பேர்ல கலையரங்கம், லைப்ரரி, அது இதுன்னு கட்டுறதுக்கு உங்களுக்கு நிதி இருக்கு. அப்ப 1000 கோடிக்கு உங்களால வருஷத்துக்கு 1000 கோடி இருந்தால் எல்லாரும் கொடுக்கலாம். அதிமுக ஆட்சியில் 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் 7 லட்சம் லேப்டாப் ஒவ்வொரு வருஷம் கொடுத்து 939 கோடி ஒதுக்கணும். ஒதுக்கி ஏழை எளிய மாணவர்கள் கொடுத்தோம். அன்பில் மகேஷ் பையன் அவருக்கோ குழந்தைக்கோ, ஸ்டாலின் அவர்கள் பேரனுக்கோ, உதயநிதி குழந்தைக்கோ வேணும்னா லேப்டாப் அவங்க வாங்கிக்குவாங்க, வசதியானவங்க. அரசு பள்ளியில் யாருங்க படிக்கிறா இன்னைக்கு? அரசு பள்ளியில் படிக்கிறவங்கள ஒரு 25,000 ரூபா, அப்பா 25,000, அம்மா 50,000 ஒரு குடும்பம் சம்பாதிச்சாலே இன்னைக்கு யாரும் அரசு பள்ளியில் படிக்கிறது இல்லை. நிறைய பேர் வெளியில பிரைவேட் ஸ்கூல் போகிறாங்க. அப்ப அரசு பள்ளியில் படிக்கிறவங்க, குடிசையில் இருக்கிறவங்க, ஏழை மக்கள் ரொம்ப சிரமப்படுறவங்க, அவங்களுக்கு போய் பயனடையணும் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தை நடத்தி நீங்க ரேஸ் நடத்துறீங்க, பேனை வைக்கிறேங்கிறீங்க. இதுல வெல்லும் தமிழ்நாடு கல்வியில் முதல் தமிழ்நாடுங்கிறீங்க. என்ன முதல் தமிழ்நாடு கல்வியில் என்ன கொடுத்தீங்க நீங்க? ஒருத்தனுக்கு வேலை வாய்ப்பு வேணா அவனை உருவாக்கணும்ல, என்ன உருவாக்கிட்டீங்க? சரிங்க சார், அவ்வளவுதான். நீங்க தான் கேள்வி என்ன கேள்வி? தனியார் நிறுவனத்தில் 4.25 வருஷத்தில் ஆயிரக்கணக்கான கான்ட்ராக்ட் தனியார் நிறுவனம் போட்டாங்க. எதுலேயுமே இல்லாத சிக்கல் இந்த லேப்டாப்ல மட்டும் எப்படி வரும் அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படை அறிவு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தனிமனித காப்பீடு கூட கோபமா இருக்கு. உங்களால உங்களை இந்த ஒரு சின்ன தனியார் நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தை சரி பண்ண முடியல. ஆட்சியிலிருந்து வெளியே போங்க. எங்க எடப்பாடியார் ஆட்சி நடத்துவாரு, எங்க மாணவருக்கு எல்லாம் கொடுப்பாரு, நாங்க பார்த்துக்கிறோம். காரணம் ஆயிரம் சொல்லாங்க. ஓ வீட்டுக்கு போறீங்கன்னா பசங்களா காலையில இருந்துச்சு, அம்மா கடைக்கு போலாமான்னு கேட்டா அம்மா இல்லம்மா டயர்டா இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை. பையன் கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டு போனா ஓடிடும். அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதான் ப்ரையாரிட்டி. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிக்கிறாங்க. ஏன் நேற்று ஒரு 2-3 நாள் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்களே, அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் செலவுல முடிஞ்சு 5000-10,000 ஸ்டூடெண்ட்ஸ் லேப்டாப் கொடுங்க. எதுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடத்துறீங்க? என்ன பயன் அதனால? வேற அதாவது 10, 11, 12 படிக்கும் பொழுதே மாணவர்கள் லேப்டாப் கையாளும் போது 11, 12 ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், இன்ஜினியரிங் போட்டு 6 வருஷம் லேப்டாப்பை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதில் ஒரு வெல் வெர்ஸ்டாக ஆயிடுவாங்க. இப்போ சைக்கிளே நம்ம ஓட்டுறோம், எடுத்துரும் ஸ்பீடாக ஓட்ட முடியுமா? முடியாது. ஓட்டி பழகி 6 மாதம் ஆனால் அவ்வளோ நல்லா ஓட்டும், 1 வருஷம்னா ரொம்ப நல்லா ஓட்டும். அப்போ அந்த லேப்டாப் நல்லா இருக்கும்போது அந்த பையன் இங்கிலீஷ் படிக்கிறதா இருக்கட்டும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணிக்கிறதா, ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணியா இருக்கட்டும், இல்லைன்னா சாஃப்ட்வேர் கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு கோவிடுக்கு அப்புறம் ஆன்லைனில் மொத்த உலகமே இருக்கு. ஆன்லைன்ல இங்க இருந்து ஒரு வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில நீங்க இங்க படிக்கும் போது ஒரு அரசு பள்ளி மாணவன் ஃப்ரீயாவே எத்தனையோ கோர்ஸ் படிக்க முடியும். இதெல்லாம் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னு நான் சொல்றேன். போய் காலையில சாயங்காலம் போய் கிளாஸ் அட்டன் பண்றான், காலேஜ்ல பாவம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு மாணவர்கள் சாயங்காலம் எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? காலேஜ் வீட்டுக்கிட்ட இருந்துச்சுன்னா இருக்கலாம், ஹாஸ்டல்ல இருந்தாலும் ஹாஸ்டல் டைம் இருக்கு, ஃபுட் இருக்கு, தூரமா இருந்துச்சுன்னா போகணும், பஸ் கிளம்பிடும், இவ்வளவு இருக்கு. அப்ப திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஒரு லேப்டாப் கையில் இருக்கும்போது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க இருக்கிறவங்களே எத்தனையோ பேர், நான் சொல்றேன்னு கேட்க வேணாம், இன்ஸ்டாகிராம்ல நாங்க போட்டிருக்கோம் 10 போய் பாருங்க. அவ்வளவு பேர் ஜெர்மனில சயின்டிஸ்டா இருக்கேன்னு போட்டிருக்காங்க, ஒரு இன்னைக்கு ஸ்டூடியோ நடத்துறேன்னு போட்டிருக்காங்க, ஒரு மியூசிஷியனா இருக்கேன்னு போட்டிருக்காங்க, இன்னைக்கு ஒரு ஆர்மியில் ஐடி ஸ்டாஃபா இருக்கேன்னு போட்டிருக்காங்க, பிரைவேட் பேங்க்ல டெபியூட்டி மேனேஜரா இருக்கேன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த லேப்டாப்னால கிடைச்சதுன்னா ஒருத்தர் இன்னைக்கு பிஹெச்டி பண்ணிருக்கா 15 வருஷம் அந்த லேப்டாப் யூஸ் பண்றேன்னு போட்டிருக்காங்க. அப்ப இவ்வளவு ஒரு நல்ல திட்டத்தை நிறுத்தணும், ஏன் நிறுத்தணும்? அதாங்க இப்ப நான் சொன்னது ஒரு எடுத்துக்காட்டு, சரிங்களா? அரசு கெசெட்ல தான் புள்ளி விவரங்கள் அஃபிஷியல் டேட்டா எடுக்க முடியாதுல்ல. நீங்க 52,30,000 பேர் இருக்கீங்க, 52,30,000 பேர் இப்போ ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ பண்ணி அடுத்த 5 வருஷம் அவங்க என்ன பண்றாங்கிறது எப்படி எடுப்பீங்க? இட் இஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள் இன் அ பிளேஸ் லைக் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஏன்னா 10 வருஷத்துல 52,35,000 பேர் கொடுத்துருக்கோம் நாங்க. ஆனா கீழே நீங்க நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டதுல அவ்வளோ கமெண்ட்ஸ், அத்தனை பேர் பெனிஃபிஷியரிஸ் சொல்றாங்க. அதுவே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன். நீங்க போய் விசாரிங்க. இன்னொன்னுங்க, சரி விடுங்க, அதிமுக ஆட்சியில லேப்டாப் கொடுத்தீங்க 52 லட்சம், அதனால என்ன பையன், அதெல்லாம் விடுங்க. நீங்க பிராக்டிகலா யோசிங்க. உங்க வீட்டில் ஒரு தம்பியோ பையனோ கசினோ யாரோ இருக்காங்க, 11ஆவதுல லேப்டாப் வாங்கி கொடுத்தா ஒழுங்கா படிக்கிற பையன் சின்சியரா உட்காந்து 6 வருஷம் அதை பயன்படுத்தினா அவனுக்கு உபயோகமா இருக்குமா இருக்காதா? இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிராக்டிகலான விஷயம் தான். அப்ப அது உபயோகமா இருக்கிறதுக்கு அரசு செயல்படுதா, அதை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். இதை வன்மையை கண்டிக்கிறோம். கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க.
உங்க வீட்டு பசங்க மட்டும் நல்லா இருந்தா போதுமா? தமிழ்நாட்டு பசங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ல. சும்மா அப்பா அப்பான்னு சொன்னா கூப்பிடுவாங்களா? தேங்க்யூ.